ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதெல்லாம் என்ன, அதுக்குள்ளார என்ன விஷயங்கள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸை புரிய வைக்கிறதுக்கு நான் வந்து இந்த கார்ட்போர்டோட வந்திருக்கேன். இதை வச்சு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ சொல்லுங்கள் இந்த சேனல் பற்றி. என்னோட வெப்சைட் usatamil.com. அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய நாலேஜை வளர்த்துக்க முடியும். உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. பேசப்போகிற டாபிக் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் துறையில் வருது. நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர்னு கூட தெரியாமல் கூட சில டைம் நீங்கள் போயிருக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும். அது இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஓவராலாக டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வேலை என்னன்றது நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சார்ஜர்லேயும் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கரண்ட் ரிசீவ் பண்ண போது அதாவது எலக்ட்ரிசிட்டி உங்கள் வீட்டுக்கு வரதும் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலியம் தான் வந்து சேரும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்லாமல் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டமே வந்து ஷட் டவுன் ஆகிடும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கலாம். எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் வந்து ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமாக வந்து நம்ம வச்சுருக்கோம். சில இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி வேணும், அதாவது வோல்டேஜ் வேணும். சில இடத்துல வந்து உங்களுக்கு கம்மியான வோல்டேஜ் வேணும். இது ரெண்டுத்தையும் வந்து ஒரே வோல்டேஜ் வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு வந்து 120 வோல்ட் வரலாம், இல்லை 240 வோல்ட் வரலாம். நீங்கள் எந்த கண்ட்ரி இருக்கீங்க அதை பொறுத்து இருக்குது. இப்போ உங்கள் வீட்டு அப்ளையன்சஸ் நீங்கள் எடுத்துங்க, வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், அப்புறம் வந்து மைக்ரோவேவ் அவன், அப்புறம் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸு, அப்புறம் உங்களோட செல்ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் எடுத்துங்க. இப்போ அதனோட வோல்டேஜ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து வாஷிங் மிஷினுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அப்புறம் வந்து மைக்ரோவேவ்க்கு ஒன்று இருக்கும், அப்புறம் லேப்டாப் சார்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் தேவை. ஆனால் உங்களுக்கு வீட்டுக்கு வரது என்னவோ 120 வோல்ட் அப்புறம் 240 வோல்ட் தான் வருது. அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தாகணும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஒரே ரீசன். நீங்கள் வந்து எந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் எடுத்தாலும் அதில் ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து என்னன்னா நம்மளுக்கு என்ன வோல்டேஜ் ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை வந்து மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுத்து அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒர்க் பண்ண வைக்கும். உங்கள் மொபைல் ஃபோனை வந்து இல்லை சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட்டை கொண்டு போய் நீங்கள் டேரெக்டாக வந்து ஏசி ப்ளக்கில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து வெடிச்சிடும். உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வந்து வோல்டேஜ் ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து என்னென்னா அதுலாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அதை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்க்கு என்ன வோல்டேஜ் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது இல்லை கரண்ட் ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். அந்த மாதிரி தான் நம்ம வந்து சிம்பிளாக இதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வீட்டுக்கு வர எலக்ட்ரிசிட்டி வந்து எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பல ஊர் தாண்டி இருக்கும். ஏதாவது ஒரு நயகரா ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கலாம். அங்கேருந்து வந்து ஜென்ரேட் பண்ணி ஸ்டேட்டாக வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் அது வீட்டுக்கு வந்து சேரும்போது வந்துன்னா அவங்க ஜென்ரேட் பண்ணுற பவர் சோர்ஸும் அப்புறம் வீட்டுக்கு வர பவரும் வந்து கம்மியாயிடும். அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா அந்த ஒயர் மூலியமாக தான் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து கொண்டாடணும். அதில் வந்து நிறைய வந்து லாஸ் ஆகிடும். ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஒயரில் வந்து ஒரு நேச்சுரலாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த வோல்டேஜை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடும். அதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அனுப்புகிறோமோ அவ்வளோ வந்து சேராது. ஒரு 80%, 70% சில டைம் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நிறைய வந்து அதை சாப்பிட்றோம். அதனால் வந்து வீட்டுக்கு வரது வந்து ஒழுங்காக வராது. இதே வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் கூட வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பெரிய பிரச்சனையே. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, டேமில் வந்து தண்ணி இருக்குது. அவங்க வந்து இவ்வளோ கியூபிக் ஃபீட் வந்து தண்ணி வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் உங்கள் ஊருக்கு வந்து சேரும்போது அவ்வளோ கியூபிக் ஃபீட் இருக்காது. ஏன்னா அந்த தண்ணி வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர டைரெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற சின்ன சின்ன குட்டைகள்லாம் நிரப்பிடும். ஃபைனலாக உங்கள் ஊருக்கு வந்து அந்த தண்ணி சேரும்போது அவங்க எவ்வளோ திறந்து விட்டாங்களோ அந்த அமௌண்ட் எதுவும் இருக்காது. அதில் வந்து நீங்கள் நிறைய பர்சன்டேஜ் வந்து எடுத்துடலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி அதே மாதிரி தான். அவங்க ஜென்ரேட் பண்ணுற இடத்துலேருந்து பவர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம கைக்கு வந்து சேரும்போது வந்து நிறைய வந்து ரெடியூஸ் ஆகிடும். இப்போ இங்கே தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வருது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால தான் வந்து இந்த லாஸை வந்து மேனேஜ் பண்ண முடியுது.
அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லாஸேஜை வந்து காம்பன்சேட் பண்ணி நம்ம வந்து பவரை வந்து எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணுமோ அவ்வளோ பண்ணலாம் அது வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது இன்னொரு பிரைமரியான ஒரு ஃபங்க்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இன்னொரு விதத்தில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்மளோட காஸ்ட் கட்டிங் தான். இப்போ பவர் ஜென்ரேஷன் பண்ணுற இடத்துல இருந்து நம்ம வீடு வரைக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி கொண்டாடணும்னா அது கேபிள் மூலியமாக தான் கொண்டாடணும். இப்போ அந்த கேபிள்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் கொண்டாந்தோம் அப்படின்னா அதனோட கரண்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஆம்ஸில் சொல்லுவோம். நிறைய ஆம்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒயரோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வீடு வரைக்கும் வந்து சேர்றதுக்கு வந்து நிறைய ஹையர் ஆம்ஸ் வேணும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து ஆம்ஸை வந்து கம்மி பண்ணிடும். அதனால வந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் கேபிள் வந்து தேவையில்லை. டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு கொஞ்சம் ரீசனபிள் சைஸ் கேபிள்லேயே வச்சு கொண்டாந்து இங்கே சேர்த்துடுறாங்க. அதனால காஸ்ட்டை வந்து ஓவராலாக வந்து கம்மி பண்ணிடுறாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் சுருக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பவர் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுற இடத்துல இருக்கும். அப்புறம் எங்கெங்கே வந்து பவர் லாஸ் ஆகும் அங்கெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பார்ப்பீங்க. அப்புறம் உங்கள் வீடு வரைக்கும் கூட வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த அப்ளையன்சஸ் அதுக்குள்ளேயே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட 2 ஆப்ரேஷன் வந்து ஒன்று வந்து பவர் லாஸ் வந்து தடுக்கிறது, இன்னொன்று வந்து உங்களுக்கு தேவையான பவரை வந்து கொடுக்கறது. நிறைய பவரும் கொடுக்க முடியாது சில அப்ளையன்சஸ்க்கு. தேவையான பவரை கொடுக்கறதுக்கு வந்து தான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ரிலை பண்ணுறோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சைடு வந்து ஒரு காயில் ஒன்று வைண்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து ஒரு காயில் ஒன்று வைண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுக்கிறேன் கொஞ்சம் புரியறதுக்கு. ஆனால் இந்த ரியல் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வந்து மெகா சைஸ் வரைக்கும் இருக்குது. எங்கே வந்து அது வைக்கிறாங்க அது பொறுத்து இருக்குது. ஆனால் இதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் டிரான்ஸ்ஃபார்மரோட முக்கியமான வேலை வந்து என்னன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸாம்பிள் வச்சு. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ நீங்கள் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தாலும் வந்து இதுதான் நடக்குது உள்ள அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் உலகத்தில் பார்க்குற எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து ஒரே பிரின்சிபலில் தான் அது ஒர்க் பண்ணுது. அது வந்து ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதுதான். இப்போ ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒயரில் வந்து எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒயரில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம இன்னொரு காயிலை வந்து பக்கத்தில் கொண்டாந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸ் வந்து அந்த காயிலில் பட்டுச்சு அப்படின்னா அந்த காயிலை வந்து அது உசுப்பேற்றி விட்டுரும். அது வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்றது ஒரு சிம்பிள் வேர்ஷன். நம்ம வந்து இந்த ஒரு தியரியை வச்சுக்கிட்டு இந்த ஒரு லா வச்சுக்கிட்டு நம்மளோட அட்வான்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 2 சினாரியோ பார்த்தோம். ஒன்று வந்து நம்ம பவர் ஜென்ரேஷன் இடத்துல வந்து அந்த வோல்டேஜ் வந்து கரெக்டாக கொடுத்தாங்கன்னா வந்து சேரத்துக்கு வந்து கம்மியாக வந்து சேரும். அதனால் வந்து என்னன்னா புத்திசாலித்தனமாக அவங்க அந்த வோல்டேஜ் வந்து ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நம்மக்கிட்ட சேரும்போது கொஞ்சம் லாஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் அது ரிசீவ் பண்ணும்போது அதை காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. இப்போது அவங்க வந்து ஹை ஆக்கலை அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட வந்து சேர்றது வந்து கம்மியாக இருக்கும். அந்த வோல்டேஜை வந்து ஹையராக மாற்றுறது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற அந்த லா வந்து என்ன ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதில் தான் இது வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி எக்ஸாக்டாக பண்ணுறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நீங்கள் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது ஒரு சிம்பிளான 3 பார்ட் தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இந்த சைடு இருக்கிறது செகண்ட் பார்ட், இது வந்து 3வது பார்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து ஸ்டீல் கோர் அப்படின்னுவோம். இது மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். நடுவில் வந்து ஒரு ஹோல் ஒன்று இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் ஒன்று தான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கோர் வந்து நிறைய வந்து ஒரு செக்ஷனாக வந்து இந்த மாதிரி பேக் டு பேக் பண்ணி லேமினேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் வந்து ஒரு காயிலை வந்து இந்த சைடு வந்து சுற்றிடுவாங்க. இது வந்து பிரைமரி வைண்டிங் அப்படின்வாங்க. பிரைமரி காயில் வைண்டிங் அப்படின்வாங்க. இப்போது இந்த பிளேட்ஸ் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா அடுக்கி காயிலை வந்து சுத்தமாக வந்து உள்ள கம்ப்ளீட்டாக வந்து ரேப் பண்ணிடுவாங்க. நான் ஒன்றுத்தில் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து நிறைய பிளேட்டில் வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ 3வது பார்ட் வந்து இந்த சைடு இருக்கிற காயில். இது வந்து செகண்டரி வைண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஏன் இது பிரைமரி ஏன் இது செகண்டரி வந்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிரைமரியில் தான் வந்து நம்ம வந்து இன்புட் சோர்ஸ் வந்து கொடுக்கணும். செகண்டரியில் தான் வந்து நம்ம வந்து லோடு கனெக்ட் பண்ணுறோம். லோடுனா அவுட்புட் வந்து நம்ம எடுக்கிறது. இப்போ நீங்கள் இன்புட் வந்து பிரைமரி வைண்டிங்கில் கொடுக்கறதுனால வந்து உங்கள் அவுட்புட் வந்து செகண்டரியில் தான் எடுத்தாகணும். இப்போது வித்தியாசம் வந்து என்னென்னா நம்ம யூஸ் கேசஸ் வந்து இங்கே தான் வந்து சால்வ் ஆகுது. உங்களுக்கு வந்து வோல்டேஜை வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கன்ஃபிகரேஷன், வோல்டேஜை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரு கன்ஃபிகரேஷன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்துல வந்து 100 வோல்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு அமிச்சாங்கன்னா நம்ம கிட்ட ரிசீவ் பண்ணும்போது 20 வோல்ட் தான் இருக்கும். அது பயன் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோல் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அந்த 100 வோல்ட்டை வந்து ஒரு 1000 வோல்ட்டாக வந்து மாற்றுறது. அதுதான் கோல். அந்த 1000 வோல்ட்டை வந்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணிவிட்டு அந்த 1000 வோல்ட் நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது நம்மளுக்கு தேவை 120 வோல்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த 1000 வோல்ட்டை வந்து 120 வோல்ட்டாக வந்து மாற்றுறது தான் வந்து கோல். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் தான் பண்ணுது. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த பிரைமரி வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கும் இதில் தான் வந்து வித்தியாசம் இருக்குது.
இப்போ நம்ம வந்து காயில் வந்து இந்த இடத்துல சுத்துறோம் அப்படின்றத பார்த்தோம். இது பேர் வந்து டர்ன்ஸ் அப்படின்வாங்க. ஒரு சைடில் வந்து நீங்கள் எத்தனை டர்ன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதே மாதிரி செகண்டரி வைண்டிங்கில் எத்தனை டர்ன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 100 வோல்ட்டு கொடுத்து உங்களுக்கு 1000 வோல்ட்டாக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு பிரைமரி வைண்டிங்கோட உங்களுக்கு செகண்டரி வைண்டிங்கோட டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன மாதிரி அந்த டர்ன்ஸ் பண்ணுன்றது. அந்த ஃபார்முலா வந்து நான் கீழே போகிறேன், அது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ வந்து இங்கே வைண்டிங் கம்மியாக இருந்து செகண்டரியில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒருவேளை வந்து உங்களுக்கு பிரைமரியில் வந்து ஜாஸ்தியாக இருந்து செகண்டரியில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது, இல்லை பாதி அளவு தான் இருக்குது, இல்லை ஒரு பர்சன்டேஜில் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாயிடும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லணும், ஒன்று ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றோம். என்னன்னா இங்கே கம்மியாக இருக்குது, நம்ம வந்து அந்த வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ வோல்டேஜை வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா அது ஸ்டெப் டவுன். எங்கே நம்ம கம்மி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ மொபைல் சார்ஜர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கம்மியான வோல்டேஜ் தான் வேணும். அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். ஸோ ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இன்டெகிரேட்டட் சிப்ஸ். இது அதுக்கு வந்து உள்ளே இருக்கிற சர்க்கிட் எல்லாமே வந்து அதுக்கு 12 வோல்ட் அவ்வளோதான் தேவை. ஆனால் வீட்டுக்கு வந்து 120 வோல்ட் வரும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், 120 வோல்ட்டை வந்து நம்ம வந்து 12 வோல்ட்டாக மாற்றுறது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டெப் அப்பும் ஸ்டெப் டவுனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் வந்து இந்த எவ்வளோ காயில் டர்ன்ஸ் இருக்குது அதுதான். இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கலாம், இப்போ காயில் டர்ன்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் பண்ணுறோம், அப்புறம் இது எதுக்கு அப்படிங்கிறது நம்ம கேட்கலாம். இந்த நடுவில் இருக்க இந்த ரெக்டாங்கிள் சைடில் இந்த கோர் வந்து எதுக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து நல்ல ஒரு கேள்வி அது கேட்கலாம். ஸோ இது இங்கே தான் வந்து நீங்கள் ஃபேரடேஸ் லா அந்த ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபேரடே லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த காயில் வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்வோம். ஏன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து படர்ந்து இருக்கும். இப்போது இந்த ஒரு மெக்கானிசம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஒரு காயிலை நீங்கள் பக்கத்தில் வச்சாலும் உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ நடந்து இங்கே இருக்கிற அந்த வோல்டேஜ் வந்து அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் பிரச்சனை வந்து என்னென்னா அங்கே நிறைய லாஸ் இருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த 2 காயிலும் வந்து கரெக்டாக நீங்கள் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுதோ அவ்வளோதான் கிராஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வந்து கிடைக்கும், ஆனால் அதில் லாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் லைன்ஸை வந்து எங்கேயும் தப்ப விடாமல் இது ஒரு கண்டக்டர், அது அந்த மேக்னெட்டிக் லைன்ஸை வந்து கரெக்டாக ரீடைரக்ட் பண்ணி அடுத்த காயில் வரைக்கும் வந்து சேர்த்துரும். ஸோ அதனால வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த லீக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி செட்டப் இருக்கிறதுனால நிறைய ட்ராபேக் இருக்குது. ஆனால் இந்த செட்டப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நிறைய லாஸ் ஆகும், இந்த சைடு வந்து சேர்ந்துருது. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம அசம்ஷன் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் கொடுக்குறோம். ஏன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல தான் இந்த மெக்கானிசம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து உங்களுக்கு அடுத்த காயில் வந்து இன்டியூஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கணும். ஏன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மட்டும்தான் வந்து வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணும். உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு நம்ம வந்து அந்த மேக்னெட் பக்கத்தில் நம்மளே ஃபிசிக்கலாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபினாமினன் வந்து அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால தான் வந்து ஆல்டர்னேட் கரண்ட்டில் வந்து இது பாசிபிள். இதே நீங்கள் டைரக்ட் கரண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்பயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஒரே பொசிஷன் தான். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஆன் பண்ணும்போது அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணி அது ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் பண்ணி இங்கே நீங்கள் அவுட்புட் வந்து பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ அது மட்டுமே வந்து பத்தாது. ஆனால் அது மாறாததுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து அவுட்புட்டை வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு கர்வ் ஒன்று வரும், அதாவது ஒரு ஹை பாயிண்ட் ஒன்று வரும், அதுக்கப்புறம் அந்த ஹை பாயிண்ட் வந்து போயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் வராது. அதனால தான் இந்த மெக்கானிசம் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இது வேலை பண்ணும். இப்போ இந்த ஸ்டீல் கோர் வந்து ஒரு பெரிய வேலை வந்து பண்ணுது, அதுதான் இருக்கிறதே இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து நம்ம ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் அப்படின்றோம். இப்போ ஸ்டெப் அப்பில் வந்து நம்ம பார்த்தோம் காயில் வந்து இங்கே கம்மியாக இருக்கும், இந்த டர்ன்ஸு இந்த சைடு வந்து டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் காயில். இப்போ ஒருவேளை இந்த ஒரு மெக்கானிசம் இல்லை, வெறும் டைரெக்டாக நம்ம வந்து அதிகமான காயிலும் கம்மியான காயிலும் நம்ம பக்கத்தில் வச்சா கரண்ட் இன்டியூஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய லாஸ் இருக்கிறதுனால வந்து என்னன்னா ஸ்டெப் அப் ஆகாது. உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டட் ஸ்டெப் அப் ரேஞ்ச் வந்து வராது. ஏன்னா காயில் வந்து இங்கே ஜாஸ்தி, நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுக்கு பத்தாது. அதனால வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப்பே ஆகாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கோர் வந்து வச்சதுனால என்ன ஆகுனா அதோட எல்லா ஃப்ளக்ஸையும் எடுத்து அதோட முழு காயிலில் வந்து அது இறக்கிடும் அந்த ஃப்ளக்ஸை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப் அப் பண்ணுன்னு பார்க்குறீங்களோ அது கம்ப்ளீட்டாக வந்து சேர்ந்துடும். இப்போ ஒரு உதாரணம் இப்படி வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்மக்கிட்ட 5 டர்ன்ஸ் இருக்குது, இந்த சைடு வந்து நம்மக்கிட்ட 50 டர்ன்ஸ் இருக்குது. இப்போ 50 டர்னுக்கும் 5 டர்னுக்கும் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் வச்சிங்க, இந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து வேறு மெக்கானிசமில் லாஸ் வந்து நிறைய இருக்கும்.
இப்போ இது வந்து என்ன பண்ணுன்னா, அது இன்டியூஸ் ஆகுற எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் எல்லா காயில்லயும் 50 காயில்லயும் வந்து படுற மாரி வந்து அது ரவுட் பண்ணி விட்டுரும். அதனால வந்து வோல்டேஜ் வந்து அது ஸ்டெப் அப் ஆயிடும். வேற என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த மாரி கேஸ்ல வந்து நம்ம பவர் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பவர்ன்றது என்ன வோல்டேஜும், கரண்ட்டும் சேர்த்தா தான் வந்து பவரு. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கன்சர்வேஷன் ஆஃப் பவர் என்னன்னா, நம்ம இன்புட்டா வந்து ஒரு பவர் குடுப்போம். இப்ப வந்து வோல்டேஜ் அப்புறம் கரண்ட் இது 2த்தையும் ஆம்ப்ஸ் இது 2த்தையும் வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு பவர்ன்னு ஒண்ணு வரும். இப்போ இங்க குடுக்குற பவரோட வேல்யூயும், வெளியில வர பவரோட வேல்யூ வந்து சேமா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்கிற வோல்டேஜ வந்து இங்க இன்கிரீஸ் பண்ணி விட்டுர்றோம். அதனால வந்து பவரோட வேல்யூ வந்து டிஃபரெண்ட்டா இருக்குமா அப்படின்னா, டிஃபரெண்ட்டா இருக்காது. ஏன்னா அது சேமா தான் இருக்கும். இங்க வந்து பவர்ல வந்து வோல்டேஜ் அண்ட் ஆம்ப்ஸ வந்து இந்த சைடு நம்ம ஸ்டெப் அப் பண்ணும்போது, நம்ம வோல்டேஜ ஸ்டெப் அப் பண்றதுனால, ஆம்ப்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்து ஃபைனலா நீங்க வந்து பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பவரோட வேல்யூ சேமா தான் இருக்கும். இங்க வந்து ஆம்ப்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். வோல்டேஜ் கம்மியா இருக்கும். இங்க வோல்டேஜ் நம்ம அதிகமா பண்றதுனால வந்து ஆம்ப்ஸ் கம்மியாயிடும். அதனால பவர் வந்து சேம் ஆயிடும். இப்போ ஒருவேளை வந்து உங்களுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதிகமான வோல்டேஜ் இருக்கு, கம்மியான ஆம்ப்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த எண்ட்ல வந்து நீங்க வந்து கம்மி பண்றீங்க வோல்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணும். ஆனா ஆம்ப்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இது அப்பதான் வந்து இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னுவோம். ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கன்சர்வேஷன் ஆஃப் பவர் வந்து இதுல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ நீங்க குடுக்குற பவரும், வெளியில வர பவரும் வந்து சேமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் லாஸஸ் இருக்கும். ஆனா எல்லாமே நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேமா இருக்கணும். சரி, இப்படி வேணா யோசிச்சு பார்ப்போம். இப்போ இங்க இருக்கிற டர்ன்ஸோட கவுண்ட்டும், இந்த சைடுல இருக்கிற டர்ன்ஸோட கவுண்ட், அதாவது பிரைமரி காயிலோட டர்ன்ஸும், செகண்டரி காயிலோட டர்ன்ஸும் வந்து எண்ணிக்கை வந்து கரெக்ட்டா இருந்ததுன்னா, ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணும் ஆகாது. நீங்க என்ன இன்புட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் குடுக்குறீங்களோ, அதே தான் வெளில வரப்போகுது அவுட்புட். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. மாற்றம் எப்போ வரும்னா, இந்த டர்ன்ஸோட கவுண்ட் வந்து அதிகம் இல்ல கம்மியா இருந்தா மட்டும் தான் வரும். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. இப்ப நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். சரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இது ஒரு பிளேட் மட்டுமே போதுமே. ஏன் இந்த மாரி நெறைய பிளேட்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணி லேமினேட் பண்ணணும்? ஏன் இந்த கான்ஃபிகரேஷன கிரியேட் பண்றோம்? அப்படின்றது ஒரு நல்ல கொஸ்டின் தான். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அகைன் இந்த லாஸ கம்மி பண்றது தான். இப்ப நீங்க ஒரே ஒரு கோர் மட்டும் வச்சீங்க அப்படின்னா, இந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து நெறைய லேயர்ஸ் வச்சா தான் வந்து அந்த ஃப்ளக்ஸ வந்து உங்களால வந்து ஃபுல்லா வந்து கேப்சர் பண்ணி அடுத்த காயிலுக்கு நீங்க எடுத்துன்னு போகணும். இப்போ வந்து இந்த சிங்கிள் பிளேட் மட்டும் நம்ம வச்சோம் அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல வந்து கொஞ்சம் தான் அது வந்து இன்டர்செக்ட் பண்ணும். அதனால வந்து நெறைய ட்ரான்ஸ்ஃபார் ஆகாது. அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி லேயர்ஸ் வந்து நெறைய போடுவாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும். இந்த காயில்ல வந்து எவ்வளோ ஜோன்ல வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இருக்கு. அத பொறுத்து வந்து இது எத்தன பிளேட் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்து சின்னதா மேக்னெட் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணிடலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்னொரு மேக்னெட் வச்சு நீங்க சைட்ல கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எந்த ரேஞ்ச்ல வந்து அது அட்ராக்ட் ஆகுது, இல்ல புல் ஆகுது அப்படின்னு. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது. நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்பயுமே வந்து கேவிஏ அதில தான் வந்து மெஷர்மென்ட் பண்ணுவாங்க. கிலோ வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு. ஆனா கிலோ வாட்ல இருக்காது. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, மேனுஃபேக்சர் பண்ணும்போது வந்து அதனோட லோட் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் எல்லாமே வந்து கேவிஏல தான் வைப்பாங்க. ஏன்னா கிலோ வோல்ட் வந்து அவங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ தான்ப்பா கேவிஏ வந்து அவங்க சப்போர்ட் பண்றோம். நீ அதுக்கேத்த மாரி நீ லோட கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னுவாங்க. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து நம்ம பவர் லாஸ் பத்தி நம்ம பேசணும். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற பவர் லாஸ் வந்து வேற. அந்த எலக்ட்ரிக் கேபிள் வழியா இருக்கிற பவர் லாஸ் வந்து எக்ஸ்டர்னல். அது வந்து வேற. அதனால டிரான்ஸ்ஃபார்மர் பவர் லாஸ் வந்து தனியா இருக்கிறதுனால வந்து என்னன்னா, அது கேவிஏல வந்து கரெக்ட்டா சொல்லுவாங்க. இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் வந்து வரும் அப்படின்னு. இதுதான் ரீசன். சரி, நீங்க இந்த வீடியோல புரிஞ்சுக்கிட்டத வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். முடிஞ்சா வந்து ஆன்சர் சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து இந்தியாவுக்கும், யுஎஸ்க்கும் வந்து வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்ல வந்து டூயல் வோல்டேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து 120 வோல்ட். அப்புறம் சில அப்ளையன்ஸஸ்க்கு வந்து 240 வோல்ட் அது யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால வந்து ஒரே வோல்ட் தான். 240 வோல்ட் மட்டும் தான். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து உங்களால வந்து 120 எடுக்க முடியும், 240 எடுக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பண்ண முடியும். இது எப்படி பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து இதுக்கு பதில் தெரிஞ்சுதுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் கான்வர்சேஷனா இருக்கும். நான் இப்போ உங்கள குழப்பாம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பத்தி விளக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். என்னோட கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் போய் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் இன்ஃபர்மேஷன் பத்தி. என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப்லயே வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க நெறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.